இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இங்க ஆப்ஷன் டேபிள்ல கொடுக்கிற க்ளோஸ் பிரைஸ்க்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டா எப்படி ஆக்ட் ஆகுது, நான் வந்து ஒரு பிரைஸை கண்டுபிடிச்சு அதுக்கு நான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு அதுல என்ன மாதிரி வந்து ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்ற வித்தியாசத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கால்குலேஷன் நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த கால்குலேஷன் படி நீங்களும் அந்த மாதிரி லைன்ஸ் போட்டு நீங்க ட்ரேட் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. வாங்க அந்த வித்தியாசத்தை பார்த்துருவோம். இது வந்து 24,300 காலு, இது 24,400 புட்டு. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா அந்த ஆப்ஷன் டேபிள்ல இருக்க க்ளோஸ் பிரைஸ், நேத்தோட க்ளோஸ் பிரைஸ். இதை வேணா காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, க்ளோஸ் பிரைஸ் 109 ரூபாய். இங்க 109ல லைன் போட்டிருக்கேனா, அப்படியே இதுக்கு பாருங்க 400 புட்டு. 400 புட்டுக்கு க்ளோஸ் பிரைஸ் 353 ரூபாய். இங்க 353ல லைன் போட்டிருக்கேனா பாருங்க. இதுக்கு இந்த லைன்ஸ்லாம் எப்படி ஆக்ட் ஆயிருக்குன்னு நீங்க பாருங்க. பாருங்க, இதான் க்ளோஸ் பிரைஸ், அதோட கீழே சப்போர்ட், அது 50% அந்த மாதிரி கீழே பிரிச்சு போட்டிருப்பேன். மேல அதே மாதிரி டார்கெட் லைன், அந்த அந்த 109 ரூபாய்க்கு என்ன டார்கெட் லைனோ அது. அதே மாதிரி இது பாருங்க, இது 353 ரூபாய் க்ளோஸ் பிரைஸ். இந்த 353 ரூபாய் கீழே பாத்தீங்கன்னா, மேல வந்து நான் டார்கெட் லைன் போடல, ஏன்னா மார்க்கெட் மேல போல இல்லையா, அதனால நான் போடல. கீழே வந்து சப்போர்ட் மட்டும் நான் போட்டிருக்கேன், பாத்துக்கோங்க. இது இங்க ஓபன் ஆகி இப்படி போயிருக்கு. இந்த லைனுக்கு மேல இது வந்து இங்க க்ளோஸ் எல்லாம் கொடுத்துருக்கு, மறுபடியும் இப்படி மாத்தி மாத்தி இருந்திருக்குங்களா. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க இந்த லைனுக்கு கீழையும் மேலையும் இப்படி போயிருக்குங்களா. இது இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி வந்து போக முடியுமா, கொஞ்சம் வந்து குழப்பம் தானே. இது வந்து ஆப்ஷன் டேபிள்ல இருக்க க்ளோஸ் பிரைஸ் எடுத்து நான் உங்களுக்கு அதே கணக்கை வந்து எப்படி வந்து போடணுமோ அப்படி நான் போட்டு இதை காட்டியிருக்கேன். ஏன் நான் வந்து இதை நம்புறது இல்லை, இது வந்து எனக்கு சில நாள் ஒர்க் ஆகுது சில நாள் ஒர்க் ஆகலன்ற வித்தியாசத்தை பார்த்துட்டு தான் நான் அதையே வந்து பண்ண ஆரம்பிச்சேன். புரியுதுங்களா? அதோட விளக்கத்தையும் நான் இது நாள் வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, என்னோட பிரைஸை மட்டும் நான் கண்டுபிடிச்சதை மட்டும் போட்டு போட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன் இல்லையா. இதுவரை நான் வந்து ஆப்ஷன் டேபிள்ல இருந்த க்ளோஸ் பிரைஸ்க்கு லைன் போட்டு நான் உங்களுக்கு காட்டினது இல்லை. சரி, இப்போ சாட்டர்டே சண்டே நம்ம ஃப்ரீயாக தானே இருப்போம் அப்படின்றதுனால நான் சரி இந்த ஒரு வீடியோ போட்டால் உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும்ன்றதுனால நான் இதை போட்டிருக்கேன். பாருங்க, இந்த லைனுக்கு கீழே மேலே இப்படி இருக்கு, ஒரு டைரக்ஷனே இல்லாமல். இது வந்து என்எஸ்சியோட க்ளோஸ் ப்ரைஸ். இப்போ நான் வந்து போட்டிருக்க ப்ரைஸை காட்டுறேன் பாருங்க. இது வந்து இண்டெக்ஸ், நிஃப்டி இண்டெக்ஸ். அது இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா சப்போர்ட் 24,050, ரெசிஸ்டன்ஸ் 24,350, மிட் பாயிண்ட் 24,200. அங்க வச்சிருந்தேன் பாத்தீங்களா 300 கால், அதே தான் 24,300 கால். இது 24,400 புட்டு. இது வந்து நான் வந்து என்னோட கால்குலேஷன்ல எடுத்த வந்து க்ளோஸ் பிரைஸா நானா இதை நினைச்சு நான் இது வந்து கண்டுபிடிச்சு இதை போட்டுட்டு இருக்கேன். இதுக்குதான் இது ஆக்ட் ஆகுதுன்ற மாதிரி நான் இதை என்னோட ஸ்டைலா நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அப்படி வந்து கண்டுபிடிச்சது பாத்தீங்கன்னா 24,300க்கு 157 ரூபாய் க்ளோஸ் பிரைஸ். அதாவது ஆப்ஷன் டேபிள்ல இருக்கிறது இல்ல, இதை வந்து நான் எடுத்த பிரைஸ். சரிங்களா? 157, 24,300 காலுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 24,400 புட்டுக்கு 310 ரூபாய். சரிங்களா? 310 ரூபாய். அப்போ அதுக்கு கீழே இது வந்து சப்போர்ட் லைனு, இது வந்து இதுக்கு மேல டார்கெட் லைன், இது கீழே வந்து சப்போர்ட் லைன். இதுவும் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா மேல போடல, கீழே மட்டும் தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேல கீழே ரெண்டுமே போட்டிருக்கேன் பாருங்க. இது கால், இதுக்கு அந்த லைனுக்கு மேல அந்த சார்ட் பாத்தீங்கல்ல, இந்த லைனுக்கு மேல இது இருக்கு, இந்த லைனுக்கு கீழே இது இருக்கு. ஆனா அப்படியே நான் எடுத்த பிரைஸ் பாருங்க, இந்த லைனுக்கு மேல போயிருக்காது, அவ்வளோ அழகா அது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு. இது பாருங்க 400 போட்டு அழகா அந்த லைன் வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆயிருக்கு. இதுலயே உங்களுக்கு தெரியும் இந்த பிரைஸ் வந்து எப்படி மேல கீழேயும் இருக்கு, இதுவும் பாருங்க மேல கீழே எப்படி இருக்கு. அப்படியே இங்க பாருங்க எவ்வளவு அழகா ஆக்ட் ஆயிருக்கு. இதுக்குதான் நான் வந்து இதை ஃபுல்லா வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த லைனுக்கு தான் வந்து
இந்த கணக்கு இந்த பிரைஸ்க்காக தான் வந்து மார்க்கெட் வந்து நகருது அப்படின்றத வந்து நான் என்னோட ஸ்டைலா நான் இதை வச்சு பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, இதோட வித்தியாசத்தையும் பாருங்க, இதோட வித்தியாசத்தையும் பாருங்க. இப்ப புரியுதுங்களா நான் ஏன் வந்து இப்படி நான் வந்து போட ஆரம்பிச்சேன்? இதுக்கு தான் நான் சொல்ல வரேன், ஆப்ஷன் டேபிள் வேண்டாம். அந்த க்ளோஸ் பிரைஸ்க்காக தான் நம்ம அதை பார்ப்போம். சரிங்களா? இந்த க்ளோஸ் பிரைஸ் நம்ம பார்ப்போம். கரெக்ட்டுங்களா? இதே நமக்கு அது ஒழுங்கா அங்க ஆக்ட் ஆகாத மாதிரி தெரிஞ்சிருச்சு. அப்போ அது நமக்கு தேவையில்ல. வேற என்ன பார்ப்போம்? ஆப்ஷன் செயின் போவோம். ஆப்ஷன் செயின்ல இந்த ஐவி பார்க்க சொல்றாங்க. இது வந்து ஏதாவது ஒரு நியூஸ் பேஸ்டா இருக்கிறனால இது இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லையே. இதெல்லாம் நமக்கு வந்து பார்க்க வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பார்க்க வேண்டான்றதுதான். ஏன்னா நிறைய பேரு மார்க்கெட்ல என்ன சொல்றது, கொஞ்சம் பேர் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க ட்ரேடிங்ல. நிறைய பேர் ஃபெயிலியரை தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. நானுமே அப்படிதான் இருந்தேன். ஆனா எப்போ நான் இந்த பார்வையில பார்க்க ஆரம்பிச்சனோ எனக்கு வந்து ஃபெயிலியரே இப்போ கொஞ்ச நாளா இல்ல. நான் வந்து ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கேனே. சரிங்களா? இந்த மாதிரி இது இவ்வளோத்தையும் பார்த்து 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 நிறைய பேர் ஃபெயிலியரை தான் சந்திச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு தான் நான் சொல்ல வரேன், இதெல்லாம் வேணா சிம்பிளா பாருங்க. இந்த வால்யூம் இப்போ வேற என்ன பார்ப்பாங்க இதுலன்னா, இந்த வால்யூம்லாம் இதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த வால்யூம் இப்படி இந்த சேஞ்சஸ் இப்படிதான். இந்த வால்யூம்லாம் எதுக்கு? எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் வரும். இதெல்லாம் பார்த்து நம்ம ட்ரேட் எடுத்தா அதுலயும் நமக்கு ஃபெயிலியர் தான் வரும். அதனால நீங்க யாரும் நான் சொல்ல விரும்பல, பார்க்க விரும்புறவங்க நீங்க பாருங்க. ஆனா அதுல உள்ள உண்மை தன்மையை வந்து புரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நமக்கு அதுல சக்சஸ் கிடைக்குது, எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஃபெயிலியர் வருதுன்னு வித்தியாசத்தை வந்து புரிஞ்சுக்க பாருங்க. அப்போ நம்ம இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து அது அந்த லாஸ வந்து ஏத்துக்க முடியாம நம்ம வந்து என்னடா பண்றது, ஓவர் ட்ரேட் ஆகும், ஃபேமிலியில ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி நம்ம ஃபெயிலியர் சந்திக்கும் போது வந்து தேவையில்லாத ஒரு டிப்ரெஷன்ல கொண்டு போய் முடியும். அதெல்லாம் வேணவே வேணாம். சிம்பிளா பாருங்க. இவ்வளோத்தையும் பார்க்காம சிம்பிளா பார்க்க கத்துக்கோங்க. இதுதான் என்னோட ஒரு கருத்து. சரி, நான் வந்து நான் கண்டுபிடிச்ச அந்த பிரைஸ்க்கு லைன் போட்டுட்டே காட்டிட்டு இருந்தேன் இல்லையா? அப்போ இந்த டேபிள்ல வர உங்களுக்கு பிரைஸையும் ஒரு வித்தியாசம் காட்டணும்னு தான் நான் வந்து இதை காட்டினேன். இந்த கணக்கெல்லாம் நீங்களும் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சுட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மற்றவங்களுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.